Hi guys, welcome back to ARIVU channel. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பைத்தான் சீரீஸில் ஊப்ஸ் கான்செப்ட்ஸில் இன்ஹெரிடன்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் அண்ட் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிடன்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம் எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது ஹைப்ரிட் இன்ஹெரிடன்ஸ் பற்றி. ஹைப்ரிட் அப்படின்னாலே காம்பினேஷன் இல்லைங்களா? ஸோ மோர் தென் ஒன் டைப் ஆஃப் இன்ஹெரிடன்ஸை வந்து கம்பைன் பண்ணி கிடைக்கிற ஒரு இன்ஹெரிடன்ஸுக்கு பேர் தான் ஹைப்ரிட் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்ஹெரிடன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், நியூ கிளாஸ் கிரியேட் பண்ணவோ ஒரு எக்ஸிஸ்டிங் கிளாஸ்லேருந்து இல்லைங்களா? இப்போ ஹைப்ரிட் அப்படின்னும் போது காம்பினேஷன் ஆஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ். ஓகேங்களா? அந்த காம்பினேஷன் வந்து சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ் வித் மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸாக இருக்கலாம், இல்லை மல்டி லெவல் வித் மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸாக இருக்கலாம். ஓகே, நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பார்ப்போம். நான் என்னென்ன கிளாஸஸ்லாம் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்கூல், டீச்சர் 1, டீச்சர் 2 அண்ட் ஸ்டூடெண்ட் 4 கிளாஸஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஹைப்ரிட் இன்ஹெரிடன்ஸ். ஸோ கமெண்ட் லைனில் ஹைப்ரிட் இன்ஹெரிடன்ஸ்னு கொடுத்துக்கிறேன். கிளாஸ் ஸ்கூல் colon def keyword function name display underscore school within bracket la self parameter colon print statement la I am the school class. ஸோ இப்போ ஸ்கூல் அப்படிங்கிற கிளாஸு க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl V. இங்கே டீச்சர் 1 அப்படின்ற கிளாஸு ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். டீச்சர் 1. ஸோ டிஸ்பிளே டீச்சர் 1. I am a teacher 1 class. இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl C, Ctrl V. இந்த கிளாஸ் நேம் டீச்சர் 2 ஆல்டர் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் நேம் டிஸ்பிளே டீச்சர் 2. இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டீச்சர் 2 கிளாஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் கிளாஸ். Ctrl C, Ctrl V. Student. Function name display student. Print statement la I am a student class. So இப்போ நான் classes create பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் இப்போ inheritance apply பண்ண போகிறேன். இது ஸ்கூல்ன்றது கிளாஸ், டீச்சர் 1 அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் நேம். ஸோ இந்த டீச்சர் 1ல் நான் ஸ்கூலை இன்ஹெரிட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸையும் மட்டும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டீச்சர் 1 அப்படிங்கிற கிளாஸில் ஸ்கூலுன்ற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணிட்டோம். ஸோ இது நார்மலாக நம்ம சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அது இந்த இடத்துல இந்த 2 கிளாஸஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே டீச்சர் 1 கொடுத்துருக்கோம், இங்கே டீச்சர் 2 கொடுத்துருக்கோம். ஸோ இது இந்த பேஸ் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்கூலுன்ற பேஸ் கிளாஸை, இந்த கிளாஸை நான் இங்கே அகைன் கொடுக்குறேன். அப்போ இந்த ஸ்டெப்பை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த இன்ஹெரிடன்ஸ் ஞாபகத்துக்கு வருது? உங்களுக்கு பேஸு 1 இருக்குது, டிரைவ்டு 2 இருக்குது. ஸோ ஒரு பேஸ் கிளாஸில் இருந்து மோர் தென் 1 டிரைவ்டு கிளாஸ் வந்துச்சுன்னா அந்த இன்ஹெரிடன்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஹைரார்கிக்கல் இன்ஹெரிடன்ஸ்னு சொல்லுவோமா? ஸோ அந்த இன்ஹெரிடன்ஸ், அதாவது முதல்ல சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ் வந்துச்சு, இந்த 2 கிளாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ் வந்துச்சு இல்லைங்களா? இப்போ இந்த கிளாஸ் ஸ்கூல், டீச்சர் 1, டீச்சர் 2 இன்ஹெரிட் பண்ண பிறகு இது 3 கிளாஸஸையும் சேர்த்து பாருங்கள். இப்போ ஹைரார்கிக்கல், அதாவது ஒரு பேஸ் கிளாஸில் இருந்து, ஸ்கூலுன்ற பேஸ் கிளாஸில் இருந்து 2 டிரைவ்டு கிளாஸஸ் நம்ம இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த இன்ஹெரிடன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹைரார்கிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா?
நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டூடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டீச்சர் 1 அண்ட் டீச்சர் 2 நான் இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். டீச்சர் 1, டீச்சர் 2. ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு எந்த இன்ஹெரிடன்ஸ் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? இந்த கிளாஸ்லேருந்து இந்த கிளாஸ் வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் இங்கே தெரியுது இல்லைங்களா? அதாவது ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸு, அதில் டீச்சர் 1 அண்ட் டீச்சர் 2 அப்படிங்கிற 2 பேஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ 2 பேஸ் கிளாஸ்லேருந்து ஒரு டிரைவ்டு கிளாஸ் நம்ம இங்கே இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த கான்செப்டை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இதிலிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ் இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்கூல்லேருந்து டீச்சர் 2 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஹைரார்கிக்கல் இன்ஹெரிடன்ஸ். அதே மாதிரி இங்கே எதுலேருந்துன்னா டீச்சர் 1க்கும் இங்கே ஸ்டூடெண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன இன்ஹெரிடன்ஸ் அப்ளை ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டுன்ற இந்த கிளாஸ்க்கு மட்டும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஸ்கூலில் உள்ள ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிக்கலாம், டீச்சர் 1ல் உள்ள ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிக்கலாம், டீச்சர் 2ல் உள்ள ஃபங்க்ஷனையும் கால் பண்ணியிருக்கலாம், ஸ்டூடெண்ட்டில் உள்ள ஃபங்க்ஷனையும் நம்மளால் கால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். எஸ் ஸ்டூடெண்ட். இப்போ ஃபஸ்ட்டு எஸ் டாட் டிஸ்பிளே அண்டர்ஸ்கோர் ஸ்கூல். S dot display underscore teacher 1 and shift home control C and control V teacher 2 and control V student control enter. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம எஸ் டாட் டிஸ்பிளே ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ இங்கே போயிடும் கண்ட்ரோல். ஸோ அப்போ ஐ ஆம் த ஸ்கூல் கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு எஸ் டாட் டிஸ்பிளே டீச்சர் 1. ஸோ டீச்சர் 1க்கு போயிடுச்சு. ஸோ டிஸ்பிளே டீச்சர் 1ல் என்ன கொடுத்துருக்கோம்? ஐ ஆம் அ டீச்சர் 1 கிளாஸ் டிஸ்பிளே ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம்? எஸ் டாட் டிஸ்பிளே டீச்சர் 2. ஸோ டீச்சர் 2ல் என்ன கொடுத்துருக்கோம்? ஐ ஆம் அ டீச்சர் 2 கிளாஸ். அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஸ்டூடெண்ட். ஸோ டிஸ்பிளே ஸ்டூடெண்ட்ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகிருக்கு. ஸோ ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ ஹைப்ரிட் இன்ஹெரிடன்ஸ்னால் மோர் தென் 1 இன்ஹெரிடன்ஸ் கம்பைன் ஆகி கிடைக்கிறது தான் ஹைப்ரிட் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த இடத்துல அதாவது நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ், ஹைரார்கிக்கல் இன்ஹெரிடன்ஸ் அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகி நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஹைப்ரிட் இன்ஹெரிடன்ஸாக. ஓகே கைஸ், இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.